சைலண்ட் பர்சன் தான் அவங்களோட மனசுக்குள்ள ரொம்ப அழுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா, வெளியில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி இருப்பாங்க. எதுவுமே அவங்கள அஃபெக்ட் ஆகாத மாதிரி கூட எப்பவுமே சிரிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா உண்மைய சொல்லணும்னா, அவங்க தான் அதிகமா மனசுக்குள்ள ரொம்ப அழுதுகிட்டே இருப்பாங்க. நீங்க கவனிச்சிருப்பீங்களா? அதிகம் பேசாதவங்க தான் அதிகம் ஹர்ட் ஆகுறாங்க. ஏன்னா அவங்க ஃபீலிங்ஸை வெளியில சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்குள்ளேயே வச்சுக்கிருவாங்க. யார்கிட்டையும் மற்றவங்கள பற்றி கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. எல்லாமே சரிதான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு முழு போராட்டமே நடக்கும் அவங்களோட மனசுக்குள்ள. அவங்க பேசாததுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? நான் சொன்னால் யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. நாம் சொல்லியும் என்ன ஆக போகுது, நாம தான் அதிகமாக ஃபீல் பண்ணுறோன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 3 தாட் தான் அவங்கள ரொம்ப அவங்களோட லைஃப்பில் சைலண்ட் ஆக்கிடுது. ஒரு மெசேஜ் வரலைன்னா கூட அவங்க மனசு ஹெவி ஆகுது. ஒரு ஸ்மால் இக்னோர் கூட, அவங்கள யாராவது கண்டுக்கறல அப்படின்னா கூட அவங்க மைண்டில் பெரிய ஸ்டோரி மாதிரி பில்ட் ஆகுது. அதாவது நம்மளை ஏன் அவங்க கண்டுக்கறல, அவங்க ஏன் நம்மளை கன்சிடர் பண்ணல அப்படின்னு நினச்சி அவங்க மைண்டில் ஒரு பெரிய கதை மாதிரி பில்டப் ஆகிட்டே இருக்குது. ஆனால் வெளியில் பார்த்தீங்கன்னா அவங்க சிரிச்சுட்டு இருப்பாங்க. யாராவது கேட்டால் என்னாச்சுன்னு கேட்டால் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அந்த ஒன்றும் இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்குள்ளே அவங்க அதிகமாக காயப்பட்டிருப்பாங்க. இரவு வந்தால் தான் தெரியும் அந்த சைலன்ஸ் என்ன பண்ணும்னா அவங்களுக்கு பிக்கஸ்ட் எனிமியாக மாறும். அப்போ தான் எல்லா நினைவுகளும், அவங்கள பற்றின பேசின எல்லா வேர்ட்ஸுமே அவங்க மனசை ரொம்ப ஹர்ட் பண்ணும். தலையணை தான் அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகிடும். யாருக்கும் தெரியாமல் பில்லோ வச்சு தான் அழுதுகிட்டு இருக்காங்க. ஆனால் சொசைட்டி என்ன நினைக்குன்னு தெரியுமா? அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கு, அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமே இல்லை, அவங்க எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஆனால் யாருக்குமே தெரியாது ஸ்ட்ராங் லுக்கு தான் அவங்களோட பிக்கஸ்ட் மாஸ்க். அதாவது முகமூடி போட்டு சுற்றுறாங்க, நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன். ஆனால் சைலண்டாக இருக்கிற மனசில் தான் அதிக அழுகை இருக்கும். உண்மையை சொல்லணும்னா அதிகம் சைலண்ட்டாக இருக்கிறவங்க கண்டிப்பாக வீக் இல்லை. அவங்க தான் அதிகம் ஃபீல் பண்ணுறவங்க. அதிகம் கேர் பண்ணுறவங்களும் அவங்க தான். ஆனால் அந்த கேர் தான் அவங்கள அதிகமாக ஹர்ட் பண்ணுது. ஒரு நாள் அவங்களும் டயர்ட் ஆவாங்க. அப்போ தான் புரியும் சைலண்ட்டாக இருந்தது ஸ்ட்ரென்த் இல்லை, அது ஒரு ஹிடன் பெயின். அதாவது நம்மளை மனசுக்குள்ளே நம்ம மறைச்சி வச்சுக்கிட்டு வலி அப்படின்னு அவங்களுக்கு அப்போ தான் புரியும். நீங்கள் கூட ஒரு சைலண்ட் பர்சனாக இருந்தால் ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உள்ளுக்குள்ளே வச்சுக்கிற எல்லா பெயினுமே ஒரு நாள் கண்டிப்பாக பேச ஆரம்பிக்கும். ஒரு நாள் கண்டிப்பாக அது வெடிக்க ஆரம்பிக்கும். ஸோ ஆப்போசிட்டில் உள்ளவங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருத்தவங்க சைலண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்க ரொம்ப கேவலமாக நினைக்காதீங்க. அவங்க மேலே என்ன வேணாலும் பழி சொல்லலாம், அவங்க தெரிந்து என்ன வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். அவங்க எதுக்குமே ரெஸ்பான்ஸ் கொடுக்க போகிறது கிடையாது. அதாவது ரியாக்ட் பண்ணுற போகிறது கிடையாது அப்படின்னு நினச்சிட்டு அவங்கள ஓவராக டீஸ் பண்ணாதீங்க. ஒரு நாள் அந்த சைலண்ட்டாக இருக்கிறவங்க, அதாவது நான் சொல்கிற பழமொழி கூட அவங்களுக்கு பொருந்தும். சாது மிரண்டால் காடு கொள்ளாது. அது இந்த மாதிரி சைலண்ட்டாக இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு பொருந்தும். ஸோ சைலண்ட்டாக இருக்கிறவங்க கெட்டவங்க கிடையாது, நல்லவங்க தான். ஆனால் ஒரு நாள் அது ரொம்ப பல நாள் அந்த பெயின் ஒரு பர்சன்கிட்ட ரொம்ப வெடிக்கும். அப்போது நீங்கள் தாங்க மாட்டீங்க அவங்களோட கோவத்தை. ஸோ இந்த மாதிரியான ரியல் லைஃப் ஸ்டோரிஸ் உங்கள் லைஃபோட கனெக்ட் ஆச்சுன்னா என்னோட கீர்த்தி ரியல் டாக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் அண்ட் கமெண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.